ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் பிப்ரவரி 2026 தமிழ் சீனியர் எக்ஸாமினேஷன் எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாட்ரேட் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்படி ஃபஸ்ட் பேப்பரில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் பேசுகிறது தான். ஒரு உறுப்பினர் ஆளுநருக்கு வந்து கோரிக்கை வைக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து ஜென்ரல் டாபிக் தான் வந்து இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி லெட்டருமே வந்து பார்த்திங்கன்னா, ஓகேவான லெட்டர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. எழுத முடியல அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. தென் செகண்ட் பேப்பர் பார்க்குறப்ப கண்டென்சேஷன் பொறுத்த வரைக்கும் காவலர்கள், தீயணைப்பு வீரர்கள் அவங்க ரிலேட்டடாக கண்டென்ட் வந்து வந்திருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. எலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் டெண்டர் நோட்டீஸ், அட்வர்டைஸ்மெண்ட், நேரில் கண்ட காட்சி இல்லாமல் சுற்றறிக்கை வந்து கேட்டிருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு இன்னொரு எலாபரேஷன் என்ன கிரேடில் வரும் அப்படின்னா, இன்டர் கிரேடில் வந்து வரும். ஸோ அங்கேயுமே நம்ம வந்து லெட்டர் வந்து எதிர்பார்க்கலாம். என்னதான் புதுசாக வந்து இவங்க கேட்டிருந்தாலுமே அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து எழுதணுமோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டாங்க இங்கேயே. ஸோ அதனால் வந்து நோட் பண்ணி எழுதினா மட்டும் போதும் அப்படின்றது தான் தமிழ் சீனியர் எழுதிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. சேம் கோஸ் டு இன்டர் கிரேட். ஓகே, அங்கேயுமே வந்து நீங்கள் ஃப்ரம் டு போட்டு அவங்க என்ன வாசிக்கிறாங்களோ அதை பிடிச்சி நீங்கள் எழுதினீங்கனாலே போதும். அதை தாண்டி நீங்கள் க்ரியேட்டிவாக எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப கிடையாது. சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க இது. தென் சுருக்கெழுத்தில் எழுதுக ஆஸ் பர் சீனிவாச ராவ் புக் படி வந்து என்ன பண்ணணும்னா எழுதணும். நான் ஸ்க்ரீன்லேயுமே வந்து ஆன்சர் வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் எழுதியிருக்கிறது கம்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் வந்து தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.